என்னோட மச்சானுக்கு நாளைக்கு ஆனல் கண் போட்டிங்கிறதுனால மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் கிளம்பிட்டோங்க. போறப்ப இடமே இல்லைங்க, பாத்ரூம் பக்கத்துல தான் உட்காந்துட்டு போனோம். ஒரு வழியா அந்த நாத்திலேருந்து தப்பிச்சு காலைல ட்ரெயின் விட்டு இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோங்க. இப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல உள்ள எல் ஸ்கூலுக்கு தாங்க. கரெக்டாக நாங்கள் ஸ்கூலில் என்ட்ரி ஆனதும் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வெயிட்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் மச்சான கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு மண்டபத்தில் தான் காம்படிஷன் வச்சிருந்தாங்க. நேரம் அங்கே போயிட்டு தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் நடத்தும் ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடுங்கிற காம்படிஷன்ல தாங்க மச்சான் பார்ட்டிசிபேட் பண்ண வரான். காம்படிஷன் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மச்சான் பாடியை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாடியில் லைட்டா பேபியால் அப்ளை பண்ணிட்டு டேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சான் ஃபுல் டயட் வாட்டர் கட் பண்ணதுனால கொஞ்சம் கோவமா தாங்க இருக்கான். அப்புறம் டேன் அடிச்சு முடிச்சிட்டு மச்சானோட கோச் சொன்ன மாதிரி கரெக்டா அவனுக்கு லோட் பண்ணிட்டு மச்சான் லைட்டா மச்சான் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஃபர்ஸ்ட் சண்டை செய்யறோம்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேஷன் பண்ணிட்டு அப்புறம் பம்ப் பண்ணிட்டு லைட்டா போஸ்ட்லாம் அடிச்சு பார்த்தா கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜ் ஏறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரங்க் நம்பரும் குத்தி விட்டாங்க. ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பிளேயர் நம்ம மச்சான் தான், நம்பர் 61. மச்சான் கொஞ்சம் ஸ்டேஜ்ல அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் செட் பண்ணி விட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆளா மச்சான் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எப்படி மச்சான் சிங்க குட்டி மாதிரி போயிட்டு இருக்கானா. அப்புறம் அவனால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ப்ராப்பரா கரெக்டா உயிரை கொடுத்து போஸ்ட் அடிச்சாங்க. இருந்தாலும் மச்சானுக்கு இது பிரைம் ஸ்டேஜ் கிடையாது, அதனால என்னமோ அவனால பிரைஸ் அடிக்க முடியல. ஆனா பிரைம் ஸ்டேஜ்ல கண்டிப்பா அவன் பிரைஸ் பண்ணுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு.